உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாப்பிள்ள பார்த்து பத்திரமா போங்க. கார் ஓட்டும் போது கொஞ்சம் மெதுவா போனீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா அத்தை. நீங்க சொன்னதுல இருந்து என்னோட ஸ்பீட நான் 80 ல இருந்து 50 குறைச்சிட்டேன். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அஞ்சலி வந்துட்டான். மாப்ள ஏதாவது விசேஷம்னா நாங்க கூப்பிட்டா தான் வரணுங்கிறது இல்ல. நீங்க எப்பப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பெல்லாம் அஞ்சலி கூட்டிட்டு வந்துடணும். கண்டிப்பா வரேன் மாமா. சாரி, இந்த முறை நீங்க நிறைய பிளான்ஸ் வச்சிருந்தீங்க. நாங்க வந்துட்டு உடனே கிளம்ப வேண்டியதாயிடுச்சு. சோ தப்பா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள. நீங்களும் அஞ்சலி வந்துட்டு போனதுலயே எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். உங்களுக்கு எவ்வளவு பிரஷர், எவ்வளவு வேலைகள் இருக்கு, அதெல்லாம் பரவாயில்ல. ஆனா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. கண்டிப்பா மாமா. மாமா, இப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் இருக்கும்போது இவ சேஃப்டிக்கு என்ன பிரச்சனை? பீரோல பூட்டி வச்ச நகை மாதிரி பத்திரமா இருப்பா. என்னங்க இது? அத்தை, எதுக்கு இப்படி போறாரு இவரு? அவன் தங்கச்சி ஊருக்கு போறால, அதான் அவளுக்காக ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு காரணம். சாரிண்ணா, திடீர்னு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்காம். இன்னொரு நாள் நான் கண்டிப்பா வீட்டுக்கு வரேன். அப்போ நீ எனக்கு நிறைய பால்கோவா வாங்கிட்டு வரணும். அழாத. நீ அழுதா நானும் அழுவேன். நான் போன் பண்ணா நீ எப்படி பேசுவ? எங்க உங்களை கூப்பிடுறாரு. சொல்லுங்க. நீயும் பத்திரமா இருக்கணும். ஒழுங்கா வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல பேர் வாங்கணும். பெரிய என்ன சொல்றத மட்டும் நீ எதுவுமே கேட்காத. நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். கண்ட நேரத்துல குடிச்சிட்டு வீட்டுக்கு வர, ஒரு நாளைக்கு ஒரு நேரம் கூட சாப்பிடுறது இல்ல. இப்படி எல்லாம் இருந்தா தலைவலி மட்டும் இல்ல, எல்லா வியாதியும் வந்துடும். குடிங்கிறது விஷம்டா, மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுடும். அது ஏண்டா உனக்கு புரிய மாட்டேங்குது? மா, தலை வலிக்குதுமா. ஏதாவது மருந்து இருந்தா குடுமா. சும்மா அட்வைஸ் பண்ணி கொள்ளாத. மருந்தா? இங்க வா. கவினு, உன்னால தினம் தினம் உங்க அப்பாக்கு பயந்து வாழ்றேன்டா. நேத்து நீ எங்க கடந்த தெரியுமா? ரோட்ல விழுந்து கடந்த. உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? மறந்துட்டு வாழணும்னு எவ்வளவு ட்ரை பண்றமா, என்னால முடியலம்மா. எனக்கு அஞ்சலி ஞாபகம் வரும்போதெல்லாம் அவளை மறக்கிறதுக்கு தாம நான் குடிக்கிறேன். பொய் சொல்லாதடா நீ. நீ அவளை மறக்கிறதுக்கு குடிக்கல, அவளை மறக்க கூடாதுன்னு குடிக்கிற. வேண்டாண்டா ப்ளீஸ்மா, என் ஃபீலிங்ஸையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஏமா, நீ எங்க ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கோடா. எங்களுக்கு நீ ஒரே புள்ளடா, தவம் இருந்து பிறந்தவ. இப்ப வரைக்கும் நீ எனக்கு குழந்தை தாண்டா. எங்க வாழ்க்கையே நீ தாண்டா. என் கண்ணு முன்னாடி குடிச்சு இப்படி அழியறியே.
ஒரு தாயா என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? சாரிம்மா, என்ன மன்னிச்சிருமா, என்னால முடியலம்மா. இங்க பாரு, ஐயோ, என்ன இப்படியே விட்டுடுமா. எங்கடா போற? அது வந்துப்பா, ஒருத்தரை பார்க்கணும், அதான் வெளியே கிளம்புறப்பா. ஏண்டா கையில கால்ல அடிபட்டு இவ்வளவு பெரிய கட்டு போட்டு வச்சிருக்க, இவ்வளவு முக்கியமா யாரடா போய் பார்க்க போற நீ? அப்பா, அக்காவோட மாமனா இருக்காருல்ல, அவர் வேலை செய்யற ஃபேக்டரிக்கு தான் போறேன். அவரை பாக்குறதுக்கு எதுக்குடா போற? அப்பா, நீங்க சொன்னீங்களப்பா, நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப முக்கியம்னு. அன்னைக்கு கல்யாணத்துல எப்படியும் ஒரு 5000 ஓட்டை கரெக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி அக்கா மாமனார் வேலை செய்யற ஃபேக்டரியில எவ்வளோ பேர் வேலை செய்வாங்க. இப்படியே போனோம்னா அவங்களையும் பார்த்த மாதிரி ஆச்சு, நம்ம மேல ஒரு பரிதாபமும் வரும். அதெல்லாம் ஓட்டா மாறிடும்பா. அதுக்கு நீ இப்படியாடா? அப்பா, என்ன ஆனாலும் சரி, எனக்கு உங்களோட வெற்றி தான்ப்பா முக்கியம். உனக்கு வெற்றிவேல்னு பேர் வச்சது சரியா இருக்குடா. டாக்டர், சரியாகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா? உள்ள எலும்பு அப்பள மாதிரி நொறுங்கி இருக்கு. டாக்டர், ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க, ஒட்ட வச்சிடலாம். ஆனா கண்டினியூவா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ம். இப்போதைக்கு மருந்து எழுதி தரேன், தினமும் கொடுங்க. ம். டாக்டர், கரெக்டா எத்தனை நாள்னு சொல்ல முடியாதா? அதெல்லாம் சொல்ல முடியாதுமா, டெய்லி ட்ரீட்மெண்ட்டுக்கு வர மாதிரி இருக்கும். இவங்க உங்களுக்கு என்ன வேணும்? டாக்டர், நான் கட்டிக்க போற பொண்ணு. இல்ல இல்ல இல்ல, முறைக்கிறாங்களே, நான் கட்டிக்க போற இருக்கிற பொண்ணுன்னு சொன்னேன். டாக்டர், என் மாமியார் பொண்ணு. கையில அடிபட்டு இருக்குல்ல, அதான் நாக்கு வாழ. ஓ, இவங்க என் அக்காவோட மாமியார் பொண்ணு. யாரா இருந்தா என்ன சார், அவங்கள பார்த்தா உங்களை அன்பா அக்கறையா பாத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. இவரை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்குங்க, அவர் எதிர்காலமே உங்க கையில தான் இருக்கு. இந்தாங்கம்மா. தேங்க்யூ டாக்டர். நம்மளோட ஆக்டிங் எப்படி? சூப்பர், உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. நான் போயிட்டு வரேன், மீண்டும் சந்திப்போம். வாங்க. அம்மா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.